மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே, மகிழ்வித்த மகிபனையே ஆடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே ஆடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. ஒன்றும் இல்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றும் இல்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை, தாகம் தீர்த்த தயவை ஆடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே ஆடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை ஆடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே ஆடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. அன்பின் உள்ளங்களே, வாழ்க்கையில 5 கட்டங்கள், 3 கட்டங்கள் நன்மையானவை, 2 கட்டங்கள் நன்மைக்கு புறம்பானவை. பேதுருவினுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த 5 கட்டங்களையும் நாம கத்துக்கொள்ளலாம். பேதுரு யாரு அப்படின்னு பார்த்தா, அவர் பிறப்பிலிருந்தே ஒரு மீனவர். மீனவர் அப்படி என்று சொன்னால் மிக மிக செல்வந்தர். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, கேலிலேயா கடற்கரையில மீன் பிடிக்க கூடியவர்கள் எல்லாருக்குமே அங்கு படக்கூடிய மீன்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் அதிகமாக இருந்தது. அந்த மீன் பிசினஸ் அங்கு அதிகமாக இருந்தது.
பேதுரு ஒரு சிறந்த மீன் பிடிப்பாளர். ஆகவே அவருடைய வாழ்க்கை சிறப்பாக போய்கிட்டே இருந்தது ஒரு கட்டம் வரும் வரை. ஒரு கட்டத்துல அவரால வரி செலுத்த முடியாமல் போகிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய அளவுக்கு மீன்பாடு கிடைக்கல. இப்போ என்ன நடக்குது? இவரால சரியான முறையில அரசுக்கு வரி கட்ட முடியல. அதனால அரசின் நெருக்கடியை இவர் சந்திக்கிறாரு. முதற்கட்டம் நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை. இப்போ அவருடைய நிலை 2வது கட்டத்துக்கு வருது, மோசமான நிலை. அவருக்கு அந்த வரி பணம் கட்டுவதற்கு கூட முடியாத நிலை. இந்த நிலையில இருக்கிறப்போ அவர் சோர்ந்து போய் இருக்கிறாரு. அந்த தருணத்துல தெய்வம் வருகிறார். வருகிற பொழுது அவர்கிட்ட ஒரு காரியம் கேட்கிறார். பேதுரு, உன்னுடைய படகை கொஞ்சம் கொடுப்பாயா? இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையின் நொந்து போன சூழ்நிலையில் இருக்கிறப்போ இங்கு தெய்வம் வந்து கேட்கிறார், உன்னுடைய படகை கொடுப்பியா? எனக்கு உதவி செய்வியா? நம்முடைய வாழ்க்கையில நாம கடந்த காலத்துல சிறப்பான நாட்களை கண்டிருப்போம். அந்த சிறப்பின் நாட்கள் தொடரப்போகுது அப்படின்னு நினைத்திருப்போம். குழந்தைகளாக இருந்தப்போ நம்முடைய குடும்பத்துல சகோதர சகோதரிகள் அப்படின்னு சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். நம்முடைய அம்மா அப்பாவோடு சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். ஆனா அந்த சந்தோஷம் எத்தனை காலங்கள் நிலைத்திருந்தது? நம்முடைய சகோதரங்கள் ஆளுக்காள் திருமணமாகி பிரிந்து போகும் வரை, அதுவரை எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த தருணத்துல திடீரென்னு வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தின் மூலமாக நாம் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகர ஆரம்பிக்கிறோம். நகருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை இருந்த சிறப்பிலும் பார்க்க கொஞ்சம் சரிய ஆரம்பித்ததும் நம்மால அதை தாங்கிக்க முடிவதில்லை. நம்முடைய தொழில்ல ஒரு சரிவு, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு தோல்வி, நம்முடைய சகோதரங்கள் நம்ம மதிக்கிறாங்க இல்லை அப்படி என்பதுல ஒரு மன கஷ்டம், நம்முடைய பெற்றோரை இழந்து விட்டோமே என்கின்ற பாரம். இந்த நிலையில நாம இருக்கிற பொழுது 2வது நிலையில், வாழ்க்கையின் 2வது நிலையில் இருக்கின்றோம். பேதுருவை போன்று இந்த தருணத்தில் தான் இயேசு நம்மை தேடி வருகிறார், தேடி வருவார். பேதுருவை தேடி சென்ற தெய்வம் இன்று உங்களையும் தேடி வருகின்றார். உங்களது இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை தேடி வருகின்றார். உங்களது போதை பழக்கத்திலிருந்து நீங்க வெளியில வரணும் என்பதற்காக அவர் உங்களை தேடி வருகின்றார். உங்களது உடல் வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை அடையும்படிக்காக அவர் உங்களை தேடி வருகிறார். தேடி வருகின்றவர் உடனடியாக ஆரோக்கியம் கொடுக்க மாட்டார். உடனடியாக உங்களை போதை பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர மாட்டார். உடனடியாக உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க மாட்டார். மாறாக அவர் உங்களிடம் உதவி பெறுகின்றவராக வருவார். அவர் யாருடைய உருவத்தில் வேண்டுமானாலும் வரலாம். அப்படி வருகின்ற பொழுது நீங்க என்ன பண்ணுகின்றீங்க? சலிச்சுக்கிறீங்களா அல்லது முன் சென்று உதவி செய்யறீங்களா? பேதுரு என்ன பண்ணார்? சலிச்சுக்கிட்டாரா? கிடையாது. அவர் முன் வந்து தன்னுடைய படகை கொடுத்து உதவி செய்தார். அதனால் என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கை முந்திய நிலையிலும் பார்க்க இரட்டிப்பான அளவுக்கு ஆசிரை பெற்று கொண்டது. கட்டத்தில் ஆசிரோடு இருந்தார். 2வது கட்டத்தில் சரிவை சந்தித்தார். இயேசு ஆண்டவர் கிட்ட தன்னுடைய படகை கொடுத்ததன் பிறகு அவருடைய படகு பெரும் மீன் பாட்டால் நிறைந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அவர் 3வதாக பெற்றுக்கொண்ட ஆசீர் பல மடங்காக இருந்தது. அதுபோன்றுதான் எப்போது நீங்க தோல்வியின் சூழ்நிலையில், விரக்தியின் சூழ்நிலையில், கஷ்டத்தின் சூழ்நிலையில் அடுத்தவருக்கு ஓடி சென்று உதவுகிறீர்களோ அப்பொழுது ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர் நீங்க எண்ணிக்கூட பார்க்காத அளவுக்கு இருக்கும். அந்த ஆசீரை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்களாலே நம்ப முடியாம இருக்கும். நானா இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியில வந்தேன்? நானா புகைக்கின்ற பழக்கத்திலிருந்து வெளியில வந்தேன்? நானா குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில வந்தேன்? என்னுடைய வாழ்க்கையா சிறப்பை கண்டு கொண்டிருக்கிறது? நானா இந்த கேன்சர்ல இருந்து வெளியில வந்தேன்? நானா இந்த கிட்னி ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்தேன்? நானா அப்படின்னு கேட்டு நீங்க ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்க வாழ்க்கை அடுத்த கட்ட ஆசீருக்கு, முதற்கட்ட ஆசீரிலும் பார்க்க இரட்டிப்பான ஆசீருக்கு உயர்ந்து கொள்ளும். அப்படி உயர்கின்ற வேளை
வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பார் தெரியுமா? பேதுருவை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தது போல பேதுரு எல்லா காரியங்களையும் இயேசுவோடு சேர்ந்து நல்லபடியாகத்தான் ஒரு நல்ல சீடராக பண்ணிக்கிட்டு வந்தார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, என்னால் எல்லாம் முடியும், இயேசுவோடு சேர்ந்து என்னால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சவர் ஒரு கட்டத்துக்கு மேல இயேசுவுக்கே நான் எல்லாம் பண்ணுவேன், இயேசுவை யாராவது தொட்டா நான் விட மாட்டேன் அப்படி என்கின்ற நிலைக்கே வந்துட்டாரு. அந்த தருணத்துல இயேசு ஆண்டவர் அவருடைய கான்பிடென்ட் கிடையாது, ஓவர் கான்பிடென்ட். அதாவது அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை, இயேசுவில் இருந்த நம்பிக்கை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி அது தன்னம்பிக்கை அல்ல, தலைக்கணமாக மாறிவிட்ட நிலை. என்னால முடியும், என்னால தெய்வத்தையே பாதுகாக்க முடியும். இந்த சீடர்கள் ஏனையவர்கள் உங்களை விட்டு ஓடினாலும் நான் ஓட மாட்டேன், நான் நிற்பேன் உங்களுக்காக, நான் 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 அப்படின்னு அவர் கர்வத்தோடு இருந்தபடியினால் அந்த மூணாவது கட்ட ஆசிரை அவர் இழக்க வேண்டியதாக போய்விட்டது. எப்படி? ஆண்டவரே யார் என்ன சொன்னாலும் நான் ஓட மாட்டேன். இயேசு என்ன சொன்னாரு? இன்னைக்கு ராவே நீ என்ன 3 தடவை மறுதலிப்பதற்கு முன்னதாக சேவல் கூவவே கூவாது அப்படின்னு சொன்னார். நடந்துச்சுதான். நம்ம வாழ்க்கையில நாம 3வது கட்டத்துல ஆசிரை பெற்றுக்கொள்ளுகிற வேளையில எப்பேற்பட்ட நிலையில இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பாரு. ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஆசிர் தான், சாதாரண ஒரு வாழ்க்கை தான், அதற்கப்புறமாக அந்த வாழ்க்கை வீழ்ந்தது தான். இப்போ ஆண்டவர் கட்டத்திலும் பார்க்க நம்ம ரெட்டிப்பாக உயர்த்தி இருக்கிறார். அந்த உயரத்துல நாம இருக்கிறப்போ ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு நேரத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு அவர் பார்ப்பாரு. அதை விட்டுட்டு கடவுள் எனக்கு உதவி செஞ்சார் தான், இருந்தாலும் இப்போ நான் என்னுடைய முயற்சியால தான் எத்தனையோ காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ பிஸி, என்னால் சர்ச்சுக்கு போக முடியாது. அந்த நாட்கள்ல எல்லாம் டெய்லி நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னால் முடியாது, என்ன என்னுடைய வேலை, ஒர்க் ப்ரெஷர், அதால வேணா வாரத்துக்கு ஒரு வாட்டி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய்க்கிறேன். சமயங்கள் அது கூட கிடையாது, மாசத்துக்கு ஒரு வாட்டி, சமயங்கள் அதுவும் கிடையாது. ஏதோ திருவிழா காலங்களில் ஒரு கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அல்லது ஆலய திருவிழாக்கள் இந்த நேரத்தில் போய்க்கிறேன். அப்படி என்கின்ற மென்டாலிட்டி வர்றப்போ அங்கே நாம பேதுருவை போன்று தலைக்கணத்துல வாழுகிறோம். அந்த நிலை நமக்கு கூடாது. ஏன் தெரியுமா? அந்த தலைக்கணம் நம்ம இருக்கிற உயரங்கள்ல இருந்து கீழே போற்றும். பேதுருக்கு அப்படித்தானே நடந்தது. பேதுரு எந்த வாயால இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ அதே வாயால மறுதலிச்சு போட்டாரு. மறுதலித்த வேளையில அவர் என்ன பண்ணாரு? அடம் பிடிச்சிட்டு இருந்தாரா? நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரா? இல்ல, மன்னிப்பு கேட்டாரு, மனம் திரும்பினாரு. அது போல ஒரு வேளையில நீங்க 4வது கட்டத்தில் இருப்பீங்களாக இருந்தா, உங்களது அந்த ஆணவத்தால நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை இழந்த நிலையில இருப்பீங்களாக இருந்தா, ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க நல்லபடியா எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தீங்க. நீங்க குடிக்கிறத நிப்பாட்டிட்டீங்க, ஸ்மோக் பண்றதை நிப்பாட்டிட்டீங்க, போத பழக்கத்தின் அடிமைத்தளத்தெல்லாம் விட்டீங்க. இருந்தாலும் இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. திரும்ப அந்த கெட்ட பழக்கம், திரும்ப உங்க உடம்புல வியாதி ஏற்கனவே இருந்ததை விட மோசமா இருக்குது. அப்படியா நிலையில இருந்தால் நீங்க 4வது கட்டத்தில் இருக்கிறீங்க. பேதுருவை போன்று மறுதலித்த அந்த கட்டத்தில் இருக்கிறீங்க. அந்த நிலையில ஆண்டவர்கிட்ட ஓடி வாங்க, மன்னிப்பை பெறுங்க. அப்படி மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தா, எந்த பேதுரு தன்னுடைய வாயால 3 வாட்டி மறுதலித்தாரோ அதே வாய் மூலமாக ஆண்டவர் அவரை 5வது அந்த வாழ்க்கையின் கட்டம், வாழ்க்கையின் நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கு அவர் உயர்த்திய வேளையில அவர் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி, ஆண்டவரே என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்ட வேளையில எந்த வாயால அவர் 3 வாட்டி மறுதலித்தாரோ அந்த வாய்க்கொண்டே அவர் போதித்த வேளையில இன்னைக்கு மதவாசம் சொல்லுதுங்க, அவருடைய போதனையை கேட்ட அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 3000 பேர் ஆண்டவருக்குள்ளாக வந்து சேர்ந்தாங்க. அப்படின்னு ஆசீர்வாதத்தை விட 3வது ஆசீர்வாதம் இரட்டிப்பாக இருந்தது. இப்போ 3வது ஆசீர்வாதத்தை விட 5வது தடவை பெற்றுக்கொண்ட ஆசீர் பல மடங்காக உயர்ந்தது.
உங்க வாழ்க்கையும் ஆசிரை நோக்கித்தான் நகர்ந்துகிட்டு இருக்குது. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் கணிப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்க. நீங்க எந்த கட்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நீங்க ஒரு வேளையில கட்டத்துல இருப்பீங்களாக இருந்தால் கவனமாக இருந்து கொள்ளுங்க, ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து கொள்ளுங்க, நீங்க வீழ்ந்து விடாமல் போவதற்கு. ஒரு வேளையில நீங்க வீழ்ந்து போய் இருந்தால் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு ஜபிச்சுக்கிட்டே இருங்க. 3வது கட்டத்திற்கு நீங்க உயர முடியும். ஒருவேளை 3வது கட்டத்தில் இருக்கிறீங்கன்னா ஆண்டவரை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு நன்றி சொல்லிக் கொண்டே வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆணவம் வேண்டாம். என்ன ஆணவம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு தள்ளிவிடும். ஒரு வேளையில நீங்க 4வது கட்டத்தில் இருப்பீங்களாக இருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நீங்க பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய தப்பான காரியங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட மனம் நொந்து அழுது பேதுருவை போன்று மனம் மாறியவர்களாக வாழ்ந்து பாருங்கள். அப்படி வாழ்வீர்களாக இருந்தா நீங்க பேதுருவானவர் பெற்றுக்கொண்டாரே அந்த 3000 பேரை மனம் திருப்புகின்ற ஆசீர், அப்பேற்பட்ட ஆசிரை உங்களது வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு உடல் ஆரோக்கியம், மன அமைதி, குடும்பத்தில் சந்தோஷம், பிரிவான சூழ்நிலை எல்லாம் சரியாக செய்யப்பட்டு உறவுகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு நீங்க விரும்புகின்ற காரியங்கள் விரும்புவதற்கும் மேலாக உங்கள் வாழ்க்கையின் மீது வந்து சேர வாழ்விலே எந்நாளும் எப்பொழுதும் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு நிற்பீர்கள். ஆமென்.